ஏசாவை தொடல, அவன் புழு இல்ல, அவனை விட்டுரு. யாக்கோபு இன்னும் போச்சு. அவனை எப்படிதான் போனோம், எப்படிதான் போனோம், எப்படிதான் போனோம். உன் துவக்கம் நீ எதை ஸ்கிப் பண்ண பாக்குற தெரியுமா? உன்னுடைய அற்பமான ஆரம்பத்தை நீ எதை ஸ்கிப் பண்ண பாக்குற தெரியுமா? உன் லைஃப்ல அதை மறைக்க பாக்குற. வேண்டாம், நீ இப்படி ஸ்டார்ட் பண்ண, இப்படி ஸ்டார்ட் பண்ண. வீட்டில் இருக்க இந்த யாக்கோபு தன்னுடைய அற்பமான ஆரம்பத்தை மறைக்க பார்த்து ஏசாவை போல வேஷம் தரித்து தகப்பனிடத்துல போய் நின்று எல்லா ஆசீர்வாதத்தையும் வாங்குறான். ஆண்டவர் பார்த்தார், இது வேலைக்கு ஆகாது, இவனுக்கு இது செட் ஆகாதுன்னு சொல்லி ஆமென் ஏசா சொல்றான். யாக்கோபு என்னப்பட்டது சரியல்லவா, ஏமாத்தினான், என் தகப்பனுக்காக நான் துக்கம் கொண்டாடும் நாள் வரும், அதுக்கப்புறம் கதையை நான் முடிச்சிருவேன் சொல்லும் போது ஆண்டவர் அவனை வீட்டில இருந்து அவனை வெளியே கொண்டு வரார். வெளியே கொண்டு வரும்போது அவன் எப்படி ஆரம்பிக்கிறான் தெரியுமா? கோலும் கையுமாக. தலைக்கு கீழே வச்சு படுப்பதற்கு அவனுக்கு ஒரு பில்லோவே கிடையாது. இதுதான் துவக்கம். நேற்று கேட்டோம், உன் வாழ்க்கையில ஒரு குறையை கர்த்தர் அனுமதிக்கிறார் என்றால் அது மகிமைக்கான ஒரு அடையாளம். ஒன்னதான் கர்த்தர் டோர்வேயா வச்சிருக்கிறார். அநேக நன்மைகளுக்கும் அநேக ஆசீர்வாதங்களுக்கும் அநேக அற்புதங்களுக்கும் சாட்சியாய் உன்னை வைத்திருக்கிறார். அதே போல இந்த நாளில் என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, உன் அற்ப துவக்கத்தை, அற்பமான ஆரம்பத்தை நீ 4 பேர்ட்ட சொல்ல தயங்காதே. இந்த அற்பமான நிலைதான் தேவனுடைய மகிமைக்கு ஒரு தொடக்க புள்ளி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாத. கர்த்தர் அசட்டை பண்ணலையா, மாறாக அவருடைய கண்கள் அதை எப்படி பார்க்கிறது என்று பைபிள்ல சொல்லுகிறது தெரியுமா? சந்தோஷமாய் பார்க்கிறது. இப்ப தெரியுதா ஏன் யாக்கோபு காலை ஆண்டவர் ஒரு பாதையில என்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் கொண்டு போகணும்னு நினைக்கும் போது நான் அதுல ஓட முயற்சிக்கிறேன். ஆமென். சிலருடைய கண்கள் தெளிகிறதை நான் உணர்கிறேன். நான் ஓட பார்க்கிறேன், ஷார்ட்கட் வேஸ் தேடுறேன். ஆண்டவர் சொல்ற, நீ பூச்சிடா அப்படிங்கிற. உனக்கு ஏன் சப்போர்ட் இல்லாம நீ ட்ரை பண்ணாத. ஏசாவோ லாபம் கையில மாட்டினேன்னா ஒண்ணு பூச்சி சூப், மட்டன் சூப், சிக்கன் சூப் மாதிரி யாக்கோபு இன்னும் பூச்சி சூப். இதை குடிச்சிங்கன்னா நல்ல பிரெயின் வேலை செய்யும். யாரை எப்படி ஏமாத்தலாம் என்பது உங்களுக்கு பூச்சி சூப். சில பார்க்குறாங்க 12 ரூபாய்க்கு ஃபாஸ்டிங் ப்ரேயரில் உட்கார வச்சு சிக்கன் சூப்பு, மட்டன் சூப்பு, பூச்சி சூப்பு. ஆண்டு பார்த்து நீ ஓடக்கூடாது, தொட்டுட்டாரு, நீ ஊந்து தான் போகணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ ஸ்டெப் பை ஸ்டெப்பாவா, உனக்கு நான் ஒரு ட்ராக் போட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். எகிப்திலிருந்து கானானுக்கு 11 நாள்ல வந்துடலாம். ஆனா ஆண்டவர் ரூட்டு போட்டு வச்சிருக்கிறார். அதுல மாறாலாம் இருக்கு. நான் ஷார்ட்கட்ல ஓடலாம் நினைச்சவெல்லாம் அவுட்டு. ஆனா போட்ட ரூட்ல முறுமுறுக்காம எனக்கு என்ன அதாவது 40 கானான வேவ் பார்த்துட்டு வந்துட்டாங்க. இப்போ ஒண்ணு தெரியுது, இப்போ இவங்க இருக்கிற இடத்துல இருந்து 40 days டிராவல் பண்ண எங்க போயிடலாம்? கானானுக்கு போயிடலாம். ஏன்னா ஏற்கனவே சுத்தி வந்துட்டாங்க. அப்போ வேவ் பார்த்துட்டு வந்தவங்கள பாதி பேருக்கு மேலன்னா 12 பேர்ல யோசுவா காலேபை தவிர மீதி எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா அதெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இல்லை, அங்க அவன் இருக்கிறான் இவன் இருக்கிறான்னு சொல்லி சத்துருவை பெருசா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஆண்டவருக்கு கோபத்தை உண்டாக்குச்சு. அவன் எல்லாம் இருக்கிறான், உண்மைதான். ஆனா நம்மை தேவன் தெரிந்தெடுத்தது அவர் புகழை சொல்ல, சத்துருவை பெருசா பேசுறதுக்கு அல்ல. சத்துரு பெரியவனாகவே நமக்கு முன்னாடி இருந்தால் அவனை பேசக்கூடாது. ஆமே. கோலியாத்த பேசுறது வரைக்கும் கோலியாத்து நின்றுட்டு தான் இருப்பான். என்னைக்கு கர்த்தரை பேசுறோமோ அன்னைக்குதான் கோலியாத்து விழுவான். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஐயோ அவன் அப்படி அவன் இப்படி பேசுறது வரைக்கும் அவன் வந்து நின்றுட்டே இருப்பான்.
கர்த்தர் பெரியவர், உமக்கு ஒப்பானவர் யாருன்னு சொல்லி பாருங்க. பார்வோன் சரி உங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு திரி போல அணைந்து போவதை பார்ப்பீர்கள்.